இன்றைக்கு மனமாறுங்கள். வேத வசனத்தை சொன்னா கேளுங்க. இந்த வேத வசனம் ஆசீர்வாதத்திற்காக அல்ல, எச்சரிப்பதற்காக. வேத வசனத்தை கேட்க போறீங்கல்ல, அந்த ஊழியக்காரர் நல்லா பேசுவார். அவர்கிட்ட போனால் நல்ல ஆசீர்வாதம் வரும், நல்ல வாக்குத்தத்தங்கள் வரும், எல்லாம் கிடைக்கும். இதனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஆமாம், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்காமல் யார் ஆசீர்வதிக்க போகிறாரு? இந்த வேத வார்த்தைகளினுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இது ஆராதனை குறித்து சொல்லுகிறது. வேத வசனம் எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எது நல்ல சத்தியம், எது தீய சத்தியம் என்று சொல்லி இது உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இதை சரியாக வாசிங்க, நிதானமாக வாசிங்க, கொஞ்சம் யோசித்து வாசிங்க. இந்த வேத வசனம் உங்களை சிறந்த காவலாளியாய் மாற்றும். உங்கள் ஜீவன் நரகத்தை விட்டு பரலோகத்திற்கு நேராய் தப்பி ஓடும்.